friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் சமைக்க போறோம். அது சூப்பரா டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணிக்கு ஆனியன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அதுவும் ப்ரௌன் ஆகுற வரைக்கும். அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம், மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆயிலில் நல்லா வேகட்டும். இன்னும் ஃபாஸ்ட்டாக குக் ஆக சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், அதுவும் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அம்மா வீட்லேயே ரெடி பண்ணாங்க, அது போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கர்ட் சேர்த்துக்கிட்டு. அப்புறம் லெமன் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் போடலாம். கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ், மட்டன், மசாலா எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ கீ சேர்த்துக்கலாம். கீ பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்ச ஃப்ரைட் ஆனியனை இப்போ சேர்த்துக்கலாம். எதுக்கு சேர்த்துக்கணுன்னா பிரியாணிக்கு ஃப்ளேவர் வரதுக்காக. குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ சூப்பரான டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்குங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.